ஹரே கிருஷ்ணா, ஜெய் நரசிம்மா. இப்போ நம்ம நரசிம்மர் அவதரித்த இடமான அஹோபிலத்தை பார்க்க வந்திருக்கோம். இங்கே லோவர் அஹோபிலத்தில் 4 கோயில்களும் அப்பர் அஹோபிலத்தில் 5 கோயில்களும் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம லோவர் அஹோபிலத்தில் மிக முக்கியமான ஆலயமாக கருதப்படும் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி பிரஹ்லாத வரதன் என்று சொல்லிட்டு இந்த மெயின் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இது நவ நரசிம்மர் கோயிலில் ஒன்றாக இல்லாவிட்டாலும் இந்த கோயில் திருப்பதி வெங்கடாச்சலபதி இருக்கிறார் இல்லையா, பாலாஜி, அவரே வழிபட்ட ஸ்தலமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது மிக முக்கியமான ஆலயம். முதலாவதாக இந்த கோயிலை பார்த்துட்டு தான் நம்ம இந்த நவ நரசிம்மர் ஆலயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். பக்தனை காப்பதற்காகவே பகவான் நரசிம்மர் அவதரித்ததுனால இங்கே 9 விதமான லீலைகளுடன் ஸ்வயம்பூவ விக்கிரகமாக பகவான் இங்கு காட்சியளிக்கிறார். ஸ்வயம்பூவ விக்கிரகம்னா மனிதனால் பிரதிஷ்டை செய்யாமலேயே பெருமாள் தானாக எழுந்தருக்கிறார்னு அர்த்தம். லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி முதல் டெம்பிள், மெயின் டெம்பிள் பார்த்துட்டு சக்கரவர்த்தி நரசிம்மர் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பரிக்கிராமம் நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் பக்தர்கள் எல்லாம் வந்திருக்காங்க கூட. இப்போ நம்ம 9 நரசிம்மரில் முதலாவது சத்ரவத நரசிம்மர் லீலையை பற்றி கொஞ்சம் பேசலாம். அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் கந்தர்வர்களான ஆஹா மற்றும் மூஹு என சொல்லக்கூடிய தேவ கந்தர்வர்கள் பகவானை போற்றி பாடணுன்றதுக்காக பல ராகங்களில் பகவானை போற்றி பாடி தியானத்தில் அமர்ந்திருந்து பகவானை நேரடியாக தரிசனம் எடுக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல புகழ்பாடி நரசிம்மருடைய தரிசனத்தை பெற்று இந்த மரத்தடியில் தான் நரசிம்மர் தோன்றி அவர்களுக்கு காட்சி கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. சத்திரம் என்றால் மரம், வதம் என்றால் பரந்த கிளை. பரந்த கிளையின் மரத்தடியில் அமர்ந்து கந்தர்வர்களுக்கு காட்சி கொடுத்தனால இந்த நரசிம்மரின் பெயர் சத்ரவத நரசிம்மர். சத்ரவத நரசிம்மர் தேவ் பகவானுக்கு ஜெய். சத்ரவத நரசிம்மருடைய ஆசீர்வாதத்தோடு இப்போ நம்ம யோகானந்த நரசிம்ம சுவாமி ஆலயத்திற்கு தரிசனம் எடுப்பதற்காக போயிட்டு இருக்கோம். இங்கே அடிக்கிற வெயிலுக்கு எந்த ஒரு போக்குவரத்து வசதி இல்லாதனால நாங்கள் நடந்தே அந்த கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். நவ நரசிம்மர் ஆலயத்தில் 2வதாக யோகானந்த நரசிம்மர் ஆலயத்திற்கு இப்போ வந்திருக்கோம். புராணத்தின்படி இந்த இடத்துல தான் நரசிம்மர் இரணியனை வதம் செய்த பிறகு ஓய்வெடுத்ததாகவும் பக்தர் பிரஹ்லாதருக்கு பலவிதமான யோக முதிரைகளை சொல்லிக் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த நரசிம்ம தேவர் யோகாசனத்தில் அமர்ந்து கொண்டு காட்சி அளிக்கின்றார். ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்த நரசிம்மதேவ் பகவானுக்கு ஜெய். யோகானந்த நரசிம்மரை முடிச்சுட்டு 3வது ஆலயமாக ஸ்ரீ காரஞ்ச நரசிம்மர் ஆலயத்திற்கு போயிட்டு இருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னவென்றால், ஸ்ரீ ராமபக்தரான ஹனுமான் ஆஞ்சநேயரே நரசிம்மரை ராமராகவே தியானித்து அவருடைய தரிசனம் கிடைக்கணுன்றதுக்காக கடுந்தவம் எடுத்தார். நரசிம்மரும் ஹனுமானின் பக்தியை கண்டு கருணை கொண்டு தனது ராம ரூபத்தோடு நரசிம்ம ரூபத்தையும் இணைத்து இங்கு ஒரு விசித்திரமான ஒரு உருவத்தில் தோன்றினார். அவரோட கையில் பார்த்தீங்கன்னா ராமருடைய வில்லும் மற்றொரு கையில் தண்டமும் ராமருடைய ஜடாமுடியுடன் காட்சியளிக்கின்றார். ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ காரஞ்ச நரசிம்மதேவ் பகவானுக்கு ஜெய். இப்போ நம்ம கடைசியாக ஸ்ரீ பார்கவ நரசிம்ம சுவாமியை பார்க்க வந்திருக்கோம். இதுதான் பார்கவ நரசிம்மர், பரசுராமனால் வழிபட்ட இடம். இது அக்ஷய தீர்த்தம். இந்த கோயிலுடைய தீர்த்தம் இவ்வளோ மேலே இருக்குது பார்த்தீங்களா. பரசுராமரே நரசிம்மரை தியானித்து நரசிம்மர் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ண இடமாக சொல்லப்பட்டிருக்கு. பரசுராமருடைய கடுந்தவத்தினால் நரசிம்மர் தோன்றி ஸ்வயம்பூவ விக்கிரமாக காட்சியளிக்கின்றார். உக்ரம் வீர மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யு நமாம்யஹம். ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ பார்கவ நரசிம்மா கி ஜெய். ஃப்ரீ பிரசாதம் போடுறாங்க சொல்லிட்டு கோயில் சுற்றி நடக்க வச்சுட்டாங்க, சிலிப்பர் இல்லாமல். காலு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியோட கோயில் பின்னால் இருக்கும். சரிதா? ஃபைனலி நாங்கள் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம், பிராமண பூஜன். ஸோ இந்த பிரபு இருக்கார நடக்கிறாரு கடைசி வரைக்கும் நிற்கல. எங்கேயாவது ஸ்டாப் பண்ணுவாருன்னு பார்த்தேன். பார்க்க தான் 50 வயசுமே இருக்காரு, நிற்க முடியல. 5 ஹவர்ஸ் பரிகிராமத்துக்கு பிறகு பிராமன் போஜன் சாப்பிட்றதுக்காக பிரசாதம் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் இருக்குது, புளி சாதம் இருக்குது, வெண்டைக்காய் பெரட்டல், அதுக்கப்புறம் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, துவையல் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சாப்பிடவே ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப ருசியாக இருந்துச்சு. கண்டிப்பாக அஹோபில வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஹெவியாக பிரசாதம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் களைப்பாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் சாப்பிட்டு பின்னாலே நம்ம ஆலயம் இருந்தது இல்லையா, லட்சுமி நரசிம்மர் ஆலயம், அங்கே உள்ள மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் களைப்பாறலாம் உட்காரலான்ட்டு போகிறோம். அந்த மண்டபத்தில் இந்த பிரபு இப்படி உட்காந்துருக்காருன்னு தெரியல, சரியான சூடு கீழே. பட் அவர் உட்காந்துருக்காரு. சரி கொஞ்சம் நேரம் உட்காரலான்ட்டு ட்ரை பண்ணி நானும் உட்காந்துருக்கேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ எவ்வளோ செல்லமாக இருக்குது பார்த்தீங்களா. பயப்படாமல் ஓடாமல் பாசமாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா இங்கே உள்ள பசுலாம் ரொம்ப பாதுகாப்பாங்க. ஸோ அது மிரட்ட மாட்டாங்க அப்படின்னா அதுதான் மிரட்டும் நம்மளை. ஸோ அவ்வளோ பாசமாக பார்த்துக்குவாங்க. ஸோ அது எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாருங்க.
துவஜ ஆரோகண மண்டபம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் தூண் பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் எல்லாம் வந்துட்டு கிரானைட், எல்லாம் சாதாரண கற்கள் கிடையாது, மிக விலை உயர்ந்த கற்களால் தூண் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கங்கே வந்துட்டு கொஞ்சம் பெருமாளுடைய யோக நரசிம்மருடைய வடிவம் அழகாக இருக்கலாம். யோக நித்திரையில் வந்து பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இங்கே ஹனுமான், அதுக்கப்புறம் தாமரை யாழிலாம் இருக்காங்க. பல விதமான டிசைன்ஸ்லாம் வந்து செஞ்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இன்னையோட நாள் வந்து லோவர் அஹோபிலமில் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அடுத்து அப்பர் அஹோபிலமில் தான் நம்மளோட சேலஞ்சஸ் ஆரம்பிக்கும். ஏன்னா நாளைக்கு நம்ம 5 டெம்பிள் கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஹைக்கிங் போகணும், ஒரு பக்தி ஹைக்கிங் நாளைக்கு தான் நம்மளுக்கு தொடருது. நாளைக்கு பார்க்கலாம். பட்டூவில் நம்ம சந்திப்போம். ஜெய் நரசிம்மன். என்ன தான் நம்ம வெளியில் இங்கெல்லாம் போய் சுற்றினாலும் இந்த மாதிரி கோயிலில் வந்துட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணுறதோ ஜபம் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், மனசுக்கு நிம்மதி கொடுக்கும்.